ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த மார்க்கெட்டை ஜெயிக்கிறதுக்கான வழியை கரெக்டாக கற்றுக்கணும். நீங்கள் ஹை ரிஸ்க் எடுக்க போறீங்கன்னா அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. லோவர் ரிஸ்க் எடுக்க போறீங்கன்னா அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த இடத்துல நான் பை ட்ரேட்ஸ் போகணும், எந்த இடத்துல செல் ட்ரேட்ஸ் போகணும், இது டோட்டலாகவே பிகினர்ஸுக்கு தான். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த டவுன் ட்ரெண்ட் எப்படி உங்களுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. இந்த 1 ஹவரில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் எந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், எங்கே என்ன ட்ரேட் எடுக்கிறோங்கிறத நீங்கள் கம்பல்சரி டிசைட் பண்ணணும். ஒரு ப்ராப்பரான ட்ரேட் எக்ஸிக்யூஷன், ஒரு ப்ராப்பரான என்ட்ரி லெவல், ப்ராப்பரான என்ட்ரி மாடல்ஸ் நீங்கள் கரெக்டாக டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் மார்க்கெட்டை என்ன பண்ணிக்கலாம், ஃபைன் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஹாய் எவ்ரிவன், லாஸ்ட் வீடியோவில் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட்ஸ் எடுக்கலாம், எந்த மாதிரி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசினோம். அதே தான் இன்னும் கொஞ்சம் இன்டெப்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணி என்னோடய ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது, எந்த இடத்துல நான் பை ட்ரேட்ஸ் போகணும், எந்த இடத்துல செல் ட்ரேட்ஸ் போகணும், இது டோட்டலாகவே பிகினர்ஸுக்கு தான். கொஞ்சம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேட்ஸோடைய ரிஃபைன்மெண்ட்ஸ் லெவல்கிட்ட உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ யூ கேன் கோ டு கிளாஸஸ். ஸோ நான் எப்போவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து மாடிஃபை பண்ண கற்றுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கேன் கோ ஃபார் டே. இப்போ ப்ரீவியஸ் டே எப்படி இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஒரு லாங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த், அதாவது 2025 ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் டைரக்ஷன். எங்கே க்ளீன் டைரக்ஷன் எங்கே போயிருக்கு, க்ளீனாக மார்க்கெட் அப் ட்ரெண்ட் டைரக்ஷனில் போயிருக்கு. அப்போது மார்க்கெட் அப் ட்ரெண்ட் டைரக்ஷனுங்கிறப்போ அந்த மார்க்கெட்டை பார்க்குற விதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மார்க்கெட் அப் ட்ரெண்ட் டைரக்ஷன், மார்க்கெட்டோடைய வேஸ், மார்க்கெட்டோடைய லெவல்ஸ், எந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சிம்பிள். மார்க்கெட்டை பாருங்க, லோ ஹை. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஹைலேருந்து லாங் லாஸ்டிக் லோ எங்கே இருக்குன்னா இதுதான். நெக்ஸ்ட்டு ஹை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா, அப்போது மார்க்கெட் க்ளீனாக என்ன இருக்குது, அப்பாக இருக்குது. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்விங் லோவை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது க்ளீனான என்னது, ஒரு ஸ்விங்கு லோ. ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அப்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு இம்பல்ஸ் மூமெண்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இம்பல்ஸ் மூமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேருந்து இது ஃபுல்லாகவே நான் என்ன விட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ். ஓகேவா, ஸோ இந்த இம்பல்ஸ் உள்ளுக்குள்ளே எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது. அந்த இம்பல்ஸ் உள்ள என்ன இன்டர்னல் ஸ்ட்ரெச்சஸ் எப்படி இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கங்க. லோ ஹை, லோ ஹை, லோ, தென் அடுத்த ஹை வச்சிருக்கா. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது லாஸ்ட் லோ, இந்த இடத்துல ஃப்ளிப் நடந்திருக்கிறது தெரியும். லாஸ்ட் லோ எது உங்களுக்கு இதுதான். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த லோவை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணாதது வரைக்குமே என்னவா இருக்கு, என்ன சான்சஸ் இருக்கு, லெட்ஸ் கோ ஃபார் பை. ஸோ க்ளீனாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ மார்க்கெட்டு இந்த லைனை தாண்டாதது வரைக்கும் மார்க்கெட் என்ன கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போது இந்த லோவில் மார்க்கெட் பையாக போகுது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணோம். எஸ்டர்டே கேண்டில், ஓகேவா, இப்போ ரீசன்ட் டே கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. எஸ்டர்டே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூட்ரல் கேண்டில் மாதிரி இருக்குது. அதோடைய ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கேண்டில் இருக்குது. ப்ரீவியஸ் கேண்டில் என்னவா இருக்குது, ஒரு செல் கேண்டில் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், லாஸ்ட் கேண்டலோடைய ஹை ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சொல்லலாம், ப்ரோ இந்த புல் கேண்டலை எடுக்கலாமா, அதாவது இந்த கேண்டில் இருக்கிற நியூட்ரல் கேண்டில் மாதிரி இருக்கு, இதை நான் டிசைட் பண்ணலாமான்னு கேட்டால் கூடாது. ஏன்னா கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா சிம்பிள். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டலோட லோவை இன்னும் எடுக்கலை. ஸோ லோ அப்படிங்கிற ஒன்று வரலை. அப்போது மார்க்கெட்டோட ஹை இனிமேல் இதுவாக தான் இருக்குது. அப்போ இந்த ஹையை டாமினேட் பண்ணுதுங்கிற பட்சத்தில் இந்த லோவை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு அர்த்தம், மேலே போகுது, மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திங், ஐ நீட் டு கோ ஃபார் த 4 hours. ஓகேவா, நான் 4 hours போகிறேன்.
ஸோ நான் வந்து அந்த கேண்டலோட ஹையை உங்களுக்கு இந்த இடத்துல நான் மார்க் டவுன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, இந்த கேண்டலோட ஹையை மார்க் பண்ண வைக்கும், அதாவது பிரேக் பண்ண வைக்கும், மார்க்கெட் என்ன ஆகலாம், செல் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, மார்க்கெட்டோடைய இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துலேருந்து பையிங் ப்ராபபிலிட்டி இருக்குது ஒன்று. இன்னொன்று, மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த டவுன் ட்ரெண்ட் எப்படி உங்களுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, ஹை லோ, லோயர் ஹை அண்ட் தென் லோயர் லோ, திருப்பி ஒரு இன்டர்னல் லோயர் ஹை, திருப்பி லோயர் லோ ரியாக்ட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல அந்த மேஜர் அண்ட் மைனர் ஸ்ட்ரெச்சஸை க்ளீனாக பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதில் நிறைய பேர் இருக்கிற டவுட் என்னன்னா, ப்ரோ மார்க்கெட்டு இந்த இடத்துல இருக்கு, நான் இந்த ஹையை பிரேக் பண்ணாலே ட்ரேட் எடுக்கலாமா, ஸோ ட்ரெண்டு மாறிச்சு கன்ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்டால் நோ. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேஜர்ஸை தான் நம்ம டிசைட் பண்ணணும். மார்க்கெட் என்ன பண்ணோம், மேஜர்ஸை மட்டும் தான் டிசைட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல நான் என்னோட 10 years எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்க. மார்க்கெட்டு இந்த இடத்துல பார்க்கும்போது இது இப்போது நம்மளோட ஹை, இதுதான் நமக்கு என்ன ஹை ஏரியாவாக இருக்குது. ஏன் நான் இதை ஹை ஏரியாவை வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த ஸ்விங்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு க்ளீனான ஸ்விங் இருக்குது. ஓகேவா, அப்போ இதை நீங்கள் ஒரு இம்பல்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஃப்ளிப்பு, இன்டர்னல் ஹை ஃபர்ஸ்ட் திங். அப்போது இன்டர்னல் ஃப்ளிப், இன்டர்னல் ஹை. ஓகே, ஸோ இந்த இடத்த நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது ஒன்று, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகலாம், க்ளீனாக அப்பாக சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த இடத்த பிரேக் டவுன் பண்ணாத வரைக்கும், இந்த இடத்த என்ன பண்ணாத வரைக்கும், பிரேக் டவுன் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் எங்கே போக சான்சஸ் இருக்குது, லெட்ஸ் கோ ஃபார் த பை. ஓகேவா, இப்போ இது வந்து நம்ம மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது இந்த இடத்துல என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, இது ஒரு இம்பல்ஸ், ரைட்? ஏன்னா இன்டர்னல் ஹை நம்ம வரைஞ்சிருக்கோம். ஏன்னா இந்த இம்பல்ஸ், அதாவது உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் எந்த இம்பல்ஸ், அதாவது இந்த இடத்துல இருந்து ஒரு இம்பல்ஸ் சொன்னோம், ரைட்டா? ஸோ இது ஒரு இம்பல்ஸ் சொன்னோம். இது உள்ளுக்குள்ள இருக்கிறதா இந்த ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த ஸ்ட்ரக்சரோட ஹை. எதை சொல்றோம் அப்படின்னா, இது தெரியுதா, இந்த இம்பல்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஹை. இந்த ஹையை உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும், லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் டு த ஹை. ஓகேவா, அதாவது இந்த லெவலில் உடைச்சாதான் மார்க்கெட் இந்த லெவலுக்கு போகும். ஓகே, அதே மாதிரி தான் இந்த லெவலில் உடைச்சாதான் மார்க்கெட் இங்கே போகும், அதாவது இந்த லைனை உடைக்கணும். இந்த லைனை உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகணும், இந்த லைனுக்கு போகணும். இப்போ ஒரு அளவுக்கு ஐடியா நமக்கு கிடைச்சிச்சு, ரைட்டா? பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டு இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது இல்லை, திருப்பி இதே சைஸுக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துக்கு போயிட்டு அடுத்த ஒரு ஃப்ளிப்பிங் கான்செப்ட் புரியுதா? ஏன்னா எனக்கு இதே அளவுக்கு எனக்கு இங்கேயும் என்ன பண்ணணும், ஒரு நியூ ஸ்ட்ரக்சர்ஸை க்ரியேட் பண்ணணும், ஒரு நியூ ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன திங்க் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிசைட் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷன், கரண்டாக மார்க்கெட் என்ன ஆகலாம், இந்த இடத்துக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இதை உடைச்சிட்டானா கண்டிப்பாக எங்கே போயிடும், இந்த இடம். இதையும் உடைச்சிட்டானா எங்கே போகும், இது போகும். இப்போ இந்த இடத்துல நான் எப்படி என்ன ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் ஆனது இந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், ஒரு கரெக்ஷனுக்கு ரியாக்டபிள் ஆகும். அங்கேருந்து மார்க்கெட்டை இதுக்கு டார்கெட் பண்ணலாம் நீங்கள், அதாவது இங்கே ட்ரேட் எடுத்து இங்கே டார்கெட் பண்ணலாம். நம்பர் 1. சப்போஸ் இதையும் உடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், ஒரு கரெக்ஷனுக்காக மார்க்கெட் வரும். இந்த கரெக்ஷன்லேருந்து ட்ரேட் எடுத்து இந்த இடத்தை டார்கெட் பண்ணலாம். கான்செப்ட் புரியுதா? நம்ம மார்க்கெட்டு எங்கே ரியாக்ட் ஆக போகுது, எந்த இடத்துல ரியாக்ட் ஆக போகுதுங்கிறத திங்க் பண்ணி அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும், இந்த இதில் கண்டிப்பாக ஸ்விங் லோன்னு ஒன்று இருக்கும். அந்த லோ தான் நம்மளோட டார்கெட்டாக வைக்க போகிறோம். அதேமாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ஸ்விங் லோன்னு இருக்கும். எங்கே ட்ரேட் எடுக்குமோ அதுக்கு கீழே ஸ்விங் லோன்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களோட ஸ்விங் லோன்னா, இங்கே ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ் டார்கெட். சாலிடாக 1:2 வைக்கலாம். பட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட லெவல்ஸை ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணாதான் நம்ம அந்த இடத்த பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வருங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நான் லைன் ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கெட்டு இங்கேருந்து இங்கே வருங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லெவல். ஏன்னா இந்த லோலேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், மேலே போகலான்னு சொன்னோம்.
ஓகேவா? இந்த இடத்துல உள்ள ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட் எடுத்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஐ கேன் கோ ஃபார் த 1 hour. ஓகே, ஸோ நான் 1 hourக்கு போனேன். இந்த 1 hourல நான் என்ன பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் எந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், மார்க்கெட்டோட டைரக்ஷன் எந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நான் இங்கே வரும் நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம், ரைட்? அப்போ என்னோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் கிளீனாக இருக்குது. என்னவா இருக்குன்னா 1, ஓகேவா? ஸோ இது இன்டர்னல், அதாவது கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரோடைய என்னவா இருக்கு, கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரோட என்னவா இருக்கு, ரியாக்டபிள் ஆகுது. இப்போ நான் சொன்னேன் தெரியுமா க்ளீனாக, நான் நீங்கள் யோசிங்க க்ளீனாக. நான் ஒன்று சொன்னேன்ல, நான் இந்த ஹை 30 minutes ஹை மார்க் பண்ணல, அது பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த ஹைலேருந்து நான் வரைஞ்சி வச்சுருந்தேன் தெரியுமா, இதுலேருந்து ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நம்ம 4 hours பார்க்கும்போது இதே நான் மைனர்னு சொன்னேன், கரெக்டா? நான் 30 minutesோட ஹை, அதாவது லைக் இது என்னன்னு சொன்னோம் அப்படின்னா டே கேண்டலோட ஹை சொன்னோமா. ஆனால் இந்த டே கேண்டலோட ஹை என்னவா இருக்கு அப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்ட் இம்பல்ஸ் ஸ்ட்ரக்சரோட ஹையாகவும் மார்க்கெட் ரிலேட் ஆகுது. பார்த்தீங்கன்னா டே கேண்டல் ஹை பிளஸ் இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட ஹையோடையுமே சேர்ந்து ரிலேட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். இப்போ ஃபார் தட் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டிசைட் பண்ணியாச்சு, சாரி ஃபார் தட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இப்போ நம்ம டிசைட் பண்ணியாச்சு மார்க்கெட் என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிற. இப்போ இந்த ஹைலேருந்து நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கிளீனா இருக்கு. பாருங்க என்ன ஆகுன்னா அந்த 1 hourல பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் கிளீனா இருக்குங்க. நீங்க 15 minutes எடுத்தீங்கன்னா இன்னும் கிளீனா இருக்கும், அழகா நீட்டா மார்க்கெட் வந்துருக்கா. அப்போ இது ஒரு ஃபிளிப், இது ஒரு ஹையாகவும் இருக்கு. பாருங்க தெரியுதா? நம்ம அங்கே 4 hourல பார்க்கும்போது இங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் கேண்டில்ஸாக இருந்தது. இப்போ நீங்கள் இதை ரிலேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னவா இருக்கு, கிளீனான டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ரிலேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் யோசிக்க வேண்டியது. ஓகே, ஸோ இந்த ஹையும் டே கேண்டல் ஹையும் ஒன்றா இருக்குது. அப்போது இந்த இடத்துலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கல, எவ்வளோ தூரம் போயிருக்குங்கிறத நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஃபெப் டூவில் வச்சுக்கிறேன். ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங்கு லோ பாருங்க. எனக்கு மார்க்கெட் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 618, ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்க அந்த 618 ஆல்ரெடி பிரேக். 618 என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக எங்கே போகும், இன்னொரு ஹைக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ லெட்ஸ் டேக் த ட்ரேட். நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இந்த கரண்ட் அப் ட்ரெண்ட் இருக்குல்ல, கரண்டான அப் ட்ரெண்ட் இருக்குல்ல, நான் என்ன பண்ணுவேன் இந்த அப் ட்ரெண்டில் க்ளீனான ஒரு ட்ரேட் என்ட்ரியை எடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தேவையான ட்ரேட் என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு லைக் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறேன், என்னோட ஸ்விங் லோக்கு கீழே டார்கெட் எனக்கு எங்கே, இந்த ஹை தான் என்னுடைய டார்கெட் அப்படிங்கிற மாதிரி என்னோட டார்கெட்டை நான் செட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா சிம்பிள் இந்த இடத்த கூட நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1:7 ரேஷியோவில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் லைக் தட். ஏன்னா மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், மார்க்கெட் எது வரைக்கும் போகும், மார்க்கெட் எது வரைக்கும் போகும், இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், என்னோட ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ சிம்பிளான வேவே இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், எங்கே என்ன ட்ரேட் எடுக்கணுங்கிறத நீங்கள் கம்பல்சரி டிசைட் பண்ணணும். ட்ரேட் எடுக்கிறது அவ்வளோதான். பாருங்க எனக்கு இங்கே போகணும்னு தெரியும், இங்கே போயிடுச்சுன்னா சிம்பிள். இப்போ மார்க்கெட் இங்கே போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, ரைட்? மார்க்கெட் எப்படி போகணும்னா இப்போ இங்கேருந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாலாம் போவார், என்ன பண்ணும், ஸோ இந்த இடத்த பிரேக் டவுன் பண்ணுது, ரைட்? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும், ஒன்று இந்த எஸ்டீம்லையோ இல்லை இதுலேயே கரெக்ஷன்லேயோ கரெக்ஷன் கொடுத்துட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா தாராளமாக என்ன பண்ணலாம்னா ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா க்ளீனான ஸ்டாப் லாஸ் வைப்பேன். க்ளீனான ஸ்டாப் லாஸாக மேக்ஸிமம் என்னோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகக்கூடாது. நான் வைக்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் என்ன ஆகக்கூடாது, என்னோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகக்கூடாது அப்படிங்க யோசிச்சு வைப்பேன். அப்போ ட்ரிகர் ஆகக்கூடாது அப்படின்னா சிம்பிள், ஒன்று இந்த ஸ்விங் லோவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன சொல்லுவோம், மார்க்கெட் மேலே போகலான்னு சொல்லுவோம். இன்னொன்று ப்ராபபிலிட்டி இருக்கு, இந்த இடத்துக்கு கரெக்ஷன் கொடுக்க கூட மார்க்கெட் எப்போ வேணாலும் வரலாம். அப்போது இந்த ஸ்விங் லோ எங்கே ரிவர்சபிள் ஆகுதோ, ஏன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் மட்டும் தான் எடுப்போம், மார்க்கெட் எங்கே ரிவர்ஸ் ஆகுதோ எனக்கு மேக்ஸிமம் வரணும் அப்படின்னு நினைப்பேன். அப்போது இந்த இடத்துல நான் இதை ஹையாக வச்சுக்கிட்டு நான் எந்த ட்ரேட் எடுக்கிறனோ அந்த இடத்தையும் நான் ஒரு ஹையாக டிசைட் பண்ணிவிட்டு
மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் இங்கே ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, இங்கே நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவேன்னா 618க்கு மேலே வைப்பேன். டார்கெட் ஆல்மோஸ்ட் புரியுதுங்களா நான் என்ன செய்யறேன்ட்டு. ஸோ நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். நிறைய பேர் நிறைய இடத்துல நம்ம பேசியிருப்போம், இந்த ஸ்விங்கு லோக்கு கீழேயே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்றது. ஆனால் நான் இங்கே கொடுக்குறது பிகினர்ஸ் கைட் தான். அஸ் எ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடிய இடத்துலேருந்து இந்த கரெக்ஷன் ஏரியாவையும் டாமினேட் பண்ணாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுடைய சக்ஸஸ் ரேட் மேக்ஸிமம் 60 to 70%. உங்கள் சக்ஸஸ் ரேட் எவ்வளோ இருக்கும்? 60 to 70%. இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்க ஃபர்ஸ்ட் பழகுங்க. ஏன்னா மார்க்கெட்டு எப்போ எப்படி ரியாக்ட் ஆகும் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவலை பிரேக் பண்ணாதான் இது பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த லெவலை பிரேக் பண்ணாதான் இது பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன் நான் பை பொசிஷனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம்னா டெய்லியிலே நம்ம டிசைட் பண்ணிட்டோம் மார்க்கெட் எங்கே போக சான்சஸ் இருக்குது. டே லோலே நம்ம பிளான் பண்ணிட்டோம் மார்க்கெட் எங்கே போக சான்சஸ் இருக்குது, இது மேலே போக சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த மேலே போக சான்சஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே விஷயம்னா இங்கே நடந்துருக்கும். நீங்கள் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், க்ளீனாக பாருங்கள். இந்த பாருங்க, இது ஹை. ஃபஸ்ட்டு திங் என்ன, இது ஹை. இப்போ மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் வந்துச்சு. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், நான் ஃபுல் அனலைசிஸ் பண்ணல. இல்லை அப்படின்னா சரி ஓகே நம்ம இதே பிளான் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட்டு கீழே வரணுமா, எனக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும், மார்க்கெட் என்ன பண்ணணும் க்ளீனா, இந்த மார்க்கெட் என்ன பண்ணணும்னா கீழே வரணும். ஓகேவா? அப்போது ஓகே இப்போது எனக்கு இந்த இடத்துல முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு பார்ப்போம். ஸோ என்னோட ஹை ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்னன்னு சொல்லுவோம், மார்க்கெட் என்னன்னு சொல்லுவோம், செல்லிங் சொன்னோம். ரைட்டா? இந்த ஹையை உடைக்க வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும்னு சொல்லணும், செல். இப்போது நீங்கள் எட்ட பார்க்கணும், ப்ரோ இங்கேயும் ஒரு ஹை இருக்குது, இதையா நீங்கள் டிசைட் பண்ணலன்னா இந்த ஹை இந்த இம்பல்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான் இது. அதனால நம்ம இதை டிசைட் பண்ணிக்க மாட்டோம். இப்போது இதுதான் நம்மளோட இது அப்படிங்கும் போது, அதாவது நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஏரியா அப்படிங்கும் போது இந்த ஹையை உடைக்க வரைக்கும் மார்க்கெட் எனக்கு என்ன கீழே வரணுங்கிறது தான் பிளான். அப்போ நான் அழகாக என்ன பண்ணியிருப்பேன், என்ன பண்ணுவேன், அழகாக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற இடத்துல செல் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை மேலே வச்சுட்டு டார்கெட்டை 1:2 லைக். ஓகேவா? ஸோ இதை ஒரு டிசைட் பண்ணுறோம். ரைட்? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் டிசைட் பண்ணக்கூடிய ஏரியாஸ் தான் உங்களை வந்து ரொம்பவே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மெருகேட்டோன்னு சொல்லுவாங்க, ஷார்ப் பண்ணுவோம், உங்களை வந்து ஷார்ப் ஆகும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளீனான ஒரு வேவை அப்ரோச் பண்ணும். ரைட்? ஏன்னா மார்க்கெட் எனக்கு எங்கே வரணும்னு டிசைட் பண்ண, எனக்கு ஸ்விங் லோக்கு வரணுங்கிறது என்னோட டிசைடேஷன். ஓகேவா? அந்த டிசிக்னேஷனை வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இன்னொரு ஃபார் தட் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன். லைக் இப்போது ப்ரீவியஸாக இருந்த அப் ட்ரெண்டு இங்கே 618 டாமினேட் பண்ணிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டாமினேட் ஆயிடுச்சு. இங்கே இந்த அப் ட்ரெண்ட் என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் டாமினேட் ஆகுது. ஸோ ஸ்விங் லோவிலேருந்து ஹை கேட்கிறேன். பாருங்க என்ன ஆகுது, இங்கே என்ன ஆகுது, என்ன ஆகுது 618 டாமினேட் ஆச்சு. அப்போ மார்க்கெட் எங்கே வருங்கிறது நமக்கு தெரியும், ஸ்விங் லோக்கு தான் ட்ராவல் ஆகும் அப்படின்னு தெரியும். அந்த ஸ்விங் லோக்கு ட்ராவல் ஆகுதுன்னா க்ளீனாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்விங் லோக்கு ட்ராவல் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக வச்சுருக்கோமா, கரெக்டாக நம்ம இந்த ட்ரேட் செட்டோம்ல. ஏன்னா இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன செல். கரெக்டான ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம், மார்க்கெட் என்னாச்சு செல் ஆச்சு. நம்பர் 1 ரூல், ஃபர்ஸ்ட் திங் நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இதை தாண்டிடுச்சு. இப்போ அடுத்த இடத்துக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அடுத்த இடத்துக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கும் போது நான் என்னோட பிளான்ஸ் எப்படி வைக்க, ஏன்னா எனக்கு மார்க்கெட் இங்கே தெரியும் எங்கே வரப்போகுது, எங்கே வரப்போகுது ஸ்விங் லோக்கு தான் வரப்போகுது. அப்போது நான் அதுக்கேற்ற மாதிரி தானே பிளான் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்தை தான் நான் இங்கே நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லிக் கொடுத்தேன், மார்க்கெட்டு டவுன். ரைட்? ஓகேவா? இந்த இடத்த டாமினேட் பண்ணிச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளீனாக பண்ணுங்க, இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கிறேன்னா என்னோட ஸ்டாப் லாஸை நான் எங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு இம்பல்ஸாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு இம்பல்ஸாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நல்லா பாருங்க, ட்ரேடு இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதுதான் என்னோட லோ, இங்கேருந்து நான் இங்கே வைக்கிறேன். அப்படிங்க போய் நான் ஸ்டாப் லாஸை நான் எங்கே வைக்கலாம், 618க்கு மேலே. நம்பர் 1. ஸோ டார்கெட் எங்கே கொடுத்தலாம், என்னோட ஸ்விங் லோக்கு மார்க்கெட் வரும்னு தெரியும். ரைட்?
ஃபர்ஸ்ட் திங் அதுதானே. எங்கே வரும் ஸ்விங்கு லோக்கு வரும்னு தெரியும், அவ்வளோதான். ரைட்டா? பிளான். எனக்கு மார்க்கெட்டோட டெஸ்டினேஷன் ஒரு இடத்துலேருந்து பிரேக் ஆச்சுன்னா எங்கே போகணும், அந்த இடத்துலேருந்து பிரேக் ஆகும்போது நான் எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணுங்கிறத நான் டிசைட் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேட் டார்கெட் ஹிட்டு, ரெண்டாவது ட்ரேட் டார்கெட் ஹிட்டு, மூணாவது ட்ரேட் வில் பி த ஹிட் சூன். புரியுதுங்களா? மார்க்கெட்டோட டைரக்ஷனை நீங்கள் எப்படி வைக்க போகிறீங்க, எந்த மாதிரி வைக்க போகிறீங்க நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்க, ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு ப்ராப்பரான ட்ரேட் எக்ஸிக்யூஷன், ஒரு ப்ராப்பரான என்ட்ரி லெவல், ப்ராப்பரான என்ட்ரி மாடல்ஸ் நீங்கள் கரெக்டாக டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் மார்க்கெட்டை என்ன பண்ணிக்கலாம், ஃபைன் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். பட் நான் இப்போ முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு சொல்லி கொடுத்தேன், நீங்கள் முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு என்ன வேணா சொல்லி கொடுத்தேன் இல்லை. நான் ஃபர்ஸ்ட்டே நடக்க போகிற மார்க்கெட்டை என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், ப்ரீவியஸாக இந்த மாதிரி நடந்ததுக்கு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ரேட்ஸ் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நோ ஒன் கேனாட் ஏபிள் டு கிவிங் த 100% கேரண்டி. யாராலையும் கேரண்டி கொடுக்க முடியாது. கம்பல்சரி இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம். பட் நம்ம எடுக்கிற ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஆர் டார்கெட் ப்ராப்பராக செட் பண்ணி எடுக்கணும். ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலில் ஃபாலோ பண்ணி எடுங்க. ஏன்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க, ஸ்டாப் லாஸே அடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாதீங்க. நசீர் சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நான் எவ்வளவோ மார்க்கெட்டை பார்த்துட்டேன், 10 வருஷம் இருந்துட்டு வந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு 10 அவுட் ஆஃப் 10 ட்ரேட்ஸ் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிருக்கு, 10 அவுட் ஆஃப் 10 ட்ரேட்ஸ் என்ன ஆயிருக்கு, டார்கெட்டும் ஹிட் ஆகிருக்கு. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் டோன்ட் பிளைண்ட் மீ ஃபர்ஸ்ட். அதே மாதிரி டோன்ட் பிளைண்ட் எனி ஒன். யாரையும் பிளைண்டாக நம்பாதீங்க. ஸோ நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, ஒரே விஷயம் தான் சொல்லுங்கள், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் ஹை ப்ரியாரிட்டி வித் த மார்க்கெட். ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியே தெரியலன்னாலும் நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜி இல்லைனாலும் உங்களோட கேபிட்டல் ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் ஆகும். மினிமம் ஒரு 2 to 3% ப்ராஃபிட் அப்படி அவங்க ஸ்ட்ராட்டஜி தெரியாமலே சொல்ல. அப்போது ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு ரிஃபைன்மெண்ட்டோட போனீங்க அப்படின்னா, கான்ஃபிடென்ட்டோட போனீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. சி தட்ஸ் வை. ஏன்னா சிம்பிள், இப்போ மார்க்கெட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த மார்க்கெட்டை ஜெயிக்கிறதுக்கான வழியை கரெக்டாக கற்றுக்கணும். மார்க்கெட்டை ஜெயிக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை கரெக்டான வேலை ஜெயிக்கிறதுக்கான வழியை கற்றுக்கணும். ஏன்னா இங்கே யாரும் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை. இங்கே நிறைய இடத்துல மேனிப்புலேஷன் தான் நடக்குதே தவிர ஒரு ப்ராப்பரான வே, நீ ப்ராப்பராக இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் யூஸ் பண்ண, இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணால் தான் நீ ப்ராஃபிட் பண்ணுவேன். இங்கே யாரும் கிடையாது. பட் நான் இப்பவும் சொல்கிறேன், ஸோ திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட். இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட டிசிப்ளினோட ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் சர்வே பண்ணணும்னு நினச்சேன்னா உங்களுக்கான பெஸ்ட் பிளேஸ் ட்ரேட் ஜீனியஸ் மட்டும் தான். இல்லை நான் வந்து பெருசாக பண்ண போனேன், பெருசாக லூஸ் பண்ணவும் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கும் என்கிட்ட சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் த ஒன் நியூ ப்ரோக்ராம் டு $100 டோனி டு 3000%, ரைட்? அதுக்கான டோனியும் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் நம்ம எடுக்க போகிற ரிஸ்க் நம்ம எப்படி எடுக்க போகிறோம். ஏன்னா சிம்பிள், நீங்கள் ஹை ரிஸ்க் எடுக்க போறீங்கன்னா அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது, லோவர் ரிஸ்க் எடுக்க போறீங்கன்னா அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ திங்க் பண்ணி நிதானமாக யோசிங்க. ஆனால் இப்பவும் சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் இஸ் மேண்டரிட்டி டு எனி ட்ரேட்ஸ். ஏன்னா நான் சொன்னதான் 10 அவுட் ஆஃப் 10 ட்ரேட்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணும், டார்கெட்டும் அடிக்கும், அதேமாதிரி 10 அவுட் ஆஃப் 10 ட்ரேட்ஸ் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி தான். எவ்வளோ பெரிய ஜாம்பமானாலும் சரி, வாரன் பஃபட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த பெரிய ஜாம்பமானா இருந்தாலுமே சரி ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் டோன்ட் வித்தவுட் ட்ரேட் ஸ்டாப் லாஸ். ஸோ ப்ராப்பரான ட்ரேட் ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எனிவே until then bye bye, see you all. ஸோ எனிவே until then bye bye, see you all. உங்களுக்கு ஏதாவது கொரீஸு இல்லை இப்போ நான் நடத்தின கிளாஸில் உங்களுக்கு புரியலன்னா என்ன புரியலையோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருது, ப்ரோ கிளாஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படி இப்படிங்கிற கமெண்ட்டை தாண்டி என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, ஸோ ஐ வாண்ட் டு கிவிங் த பெட்டர் சொல்யூஷன் ஃபார் யூ. எனக்கு தேவை உங்களுக்கு ஒரு பெட்டரான சொல்யூஷனை கொடுக்கணும். அந்த சொல்யூஷனுக்கு தேவையான கமெண்ட்ஸும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீரப் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா சீரப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அதுவே ஒரு பெரிய விஷயம்.
ஏன்னா கண்டிப்பாக அத்தனை பேருக்கு நான் புரியுற மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு உங்களை லேர்னிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஷேர் அப்படி தான் கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான கொரீஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யோசிக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை நான் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு எப்படி இந்த வே ஆஃப் அப்ரோச்சை கொண்டு போக முடியுங்கிறத நான் யோசிக்கிறேன். எனவே அந்த பை சி யூ ஆல்.